கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. என்ன சொல்லுமா தூங்காம இங்க என்ன செய்யற? தூங்கதா நேரம் ஆகுதுல. என்ன கேள்வி? உனக்கு ஏத்த பிள்ளை எல்லாம் தூங்கிருச்சு. அந்த பிள்ளை தான் அங்கதானே தூங்கி இருக்கு. அதுகிட்ட போய் பேச வேண்டியதுன்னு. தூங்குதா? காலைல வெள்ளன இருந்துச்சு காலேஜுக்கு போவல. அட கடைக்குட்டி வாத்தா, என்ன எவனுமே தூங்காம என்ன செஞ்சுக்கிருக்கு என்ன வரைக்கும்? சாப்பிடும் தா, அண்ணனுக்கு பசிக்கல. செத்த வேலை இருக்கு, முடிச்சுட்டு சாப்பிடுவேன். சண்டை போனதை இருந்தா என்ன எழுதி கேட்போம். சாப்பிட்டுக்கிறோம். நீ சாப்பிட்டீல, நீ போ. இது என்னமோ கேள்வி கேக்குதான். கேட்டுட்டு அண்ணனுக்கு பதில் சொல்லிட்டு வரேன். நீங்க போய் தூங்குவீங்களா? சாப்பிடலையா? என்னத்துக்கு? இப்படி சாப்பிடாம இருந்து என்ன செய்ய? போ, நீ போய் சாப்பிடு போ. அண்ணே வாரேன். இப்பெல்லாம் சண்டை ஓடக்கூடாது. எல்லாரும் ஒத்துமையா தானே இருந்திய. என்ன இப்பெல்லாம் எவங்கிட்ட பேசினா சண்டை வர மாதிரி பேசிட்டு இருக்க? எல்லாம் ஜாரி இல்லாமா? இன்னைக்கு விட மாட்டியா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஒரு பாடுபடுத்தி போறணும். இந்த வீட்டுல வேற எவனுமே கிடையாதோ? நான் தான் கிடைச்சனும். ஒண்ணு சொல்லி போருங்க ஆகுனா. சரி வாரம் தான் போ. கண்மணி வந்துச்சு, அது சாப்பிட்டுச்சா? அடியாத்தி தேவையில்லாம சண்டை ஓடாதிய. எனக்கு ரெண்டு பேருமே ஒண்ணுதே. அப்படிலாம் கிடையாது. அருந்ததி பத்தி உனக்கு தெரியாதா? பசி தாங்குமா? அதனாலவே எப்பா ஒரு ரணகலமே வெடிச்சு போயிரும் போல. என்ன சொல்லு? அப்படியா? என்ன? என்னது புரியல. இப்படி இருந்தா என்ன செய்ய? அப்படிலாம் கிடையாது. எந்த வயசுல என்ன கேள்வி என்னைய பார்த்து கேட்டுக்கு இருக்க? இதை உனக்கு எப்படித்தான் சொல்லி புரிய வைப்பேன்? ஏன்டுமே அப்படி கேட்டீங்கன்னா அண்ணன் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நீ கேக்குற சந்தேகம் அண்ணனுக்கு புரியும்படி இருக்கணும். புரியும்படி நீ சொல்லலன்னு சொல்லல, புரியும்படி நீ சொல்லியிருக்க. ஆனா அண்ணன் உனக்கு பதில் சொல்ல முடியாமல இருக்கேன். தாத்தா இருக்கேன்ல. தாத்தா சக்கரவர்த்தி தெரியுமா? தாத்தா யாரு தேவலா வேலை பார்த்துக்க. அப்பதான் சொல்லி தருவா. என்ன
சின்ன பிள்ளை என்ன பேசிக்கிருக்க? அதுவே விவரம் தெரியாம பேசிக்கிருக்கு. உனக்கு தெரிஞ்சு நீ தேவையில்லாம சொல்லி இருந்து வச்சுக்க, கண்டிப்பா அப்பத்தாட்ட போட்டு தந்து போடுவோம்டி. அடா போடா போக்கத்தவனே போய் சொல்லி கொடு. ஏன் பேசி சந்தேகம் தீர்த்து வைக்கணும்னா நினைத்தாத்தா இவன் உனக்கு தனியா லெசன் எடுக்கிறேன் தாத்தா. அண்ணன் முன்னாடி எல்லாம் சொல்ல முடியாது. தாத்தா சொல்றீ வா. தாத்தா மேலதா சும்மா இரு. அந்த பிள்ளை எதுவுமே தெரியாத மாதிரியே இருந்துட்டு போட்டோம். யார் ராமி 7 வயசாகுது விட்டா நாளைக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எதுவும் தெரியாம இருக்க முடியுமா? இப்படி கொதக்கடையா கிடைச்சா என்னடா ஆச்சுங்க? தாத்தா என்ன பொறுத்தவரை என் தங்கச்சி எனக்கு குழந்ததே, அந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியல. இப்பயா கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் நேரங்காலம் இருக்கு. இலை சரி பேத்தி நீ வாரியா அண்ணா இவங்க நான் பேச முடியாது. என்ன சொல்ற நீ? தாத்தா உனக்கு புரியும்படி சொல்றேன் வா. செல்லம்மா சொல்றது கேட்க மாட்டேங்குதுலே. அண்ணே பயமா இருக்குனே. எனக்கு பயமா இருக்கா? இல்லே என்ன நீ ஆம்பளை பையன் மாதிரி பேசிட்டு தெரிய? அண்ணே இல்லனே, நீ அது கல்யாணம் முடிச்சுட்டு இந்த மாதிரி நீ வந்து இருந்துட்டனே. ஆனா எனக்கு இது பயமா இருக்குனே. சும்மாவே மூஞ்சி மோரையும் காட்டிக்கிருக்கா எப்படின்னே? இல்லையே யார்ட்டுமே சொல்லாத ரகசியத்தை சொல்றேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எதுவும் நடக்க கிடையாது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் நடந்துருச்சு. அம்பட்டா இல்லை பொம்பளை பிள்ளைய கரெக்ட் பண்றது ஒன்றும் அம்பட்டு சுலபமான விஷயம் கிடையாது. ஆனா சில ட்ரிக் இருக்குடா. என்ன ட்ரிக்கோ என்ன வெங்காயமோ எனக்கு பயமா இருக்குனே. அவகிட்ட பேச பிடிக்காமோ? அதெல்லாம் நீ ஒன்னும் பயப்பட தேவையில்ல. அவங்க சொல்றது மட்டும் செய், தன்னால எல்லாம் நடக்கும். நீ எதுவும் நடக்கலாம் வேணானே. அவங்க கிட்ட பேசினாலே போதும்னே. ஓஹோ காதலிக்கும் போது இதெல்லாம் நீங்க பேசிக்கலையோ? நீ காதலிக்கும் போது காதல் மட்டும் தானே செஞ்சோம், மத்தபடி வேற எதுவுமே நாங்க பண்ணலன்னு. இடேய் நீ எப்படிப்பட்டவே நீ எனக்கு தெரியும். என்ன தோலை உடிச்சுடுவேன். சரி பையன் இருக்கத்தையும் செய்யும். நார்மலா பட்ட பொட்ட பிள்ளைக்குதே அப்படி பயம் இருக்கணும். நீ இருக்கு போய் பயந்து இருக்கேன் எனக்கு தெரியல. அண்ணி முத ராத்திரி ரூமுக்குள்ள வரும்போது என்ன வெக்கப்பட்டு வந்தாங்க தெரியுமா? அன்னைக்கு எதுவும் நடக்கலவே, சும்மா பேசி விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் போக ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். நடக்க வேண்டியதுதான் தன்னால் நடந்துச்சு. அப்ப இப்போதே நடந்துச்சா? ஏனே அரேஞ்ச் மேரேஜ் பண்ண உனக்கே இப்போதே நடந்துச்சுடா. அவளும் காதலிச்சிருக்கோம் நானும் காதலிச்சிருக்கோம். ஆனா 2 பேருமே ஒருத்தர் காதல் சொல்லிக்கிட்டதே கிடையாது. அவ கூட சொல்லியிருக்கான்டே வச்சுக்க. ஆனா நான் சொன்னதே கிடையாது. அப்ப எங்களுக்கு எப்படி 1 வருஷத்துக்கு அப்புறம் தானே நடக்கும்? யாரா நீ என்ன மாதிரி பேசிக்கிருக்க? அதெல்லாம் ஒண்ணு நீ பயப்படாத. வழக்கமா பொண்ணுங்களே பாலை கொண்டு வருவாங்க. நீ கொண்டு போ, தன்னால் நடக்கும். என்னோட சொல்ற சரி நீ போடா பாத்துக்குவோம். நீ வார்த்தா தாமர, நீ நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையாயிட்ட. 1 மாசம் ஆகி போச்சு. இன்ன வரைக்கும் அப்பனா ஆத்தால வந்து யாருமே எதுவுமே கேட்காம இருந்துட்டாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்காத. அவங்களுக்கு கோவம் இருக்கும். உன் ஆத்தாளுக்கு மேலே எந்த கோவமும் கிடையாது. ஏன்னா உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுன்னே உன் ஆத்தா இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனால் உன் அப்பாவுக்கு அப்படி கிடையாதுல்ல. அதனால மனசுக்குள்ள எதையும் வச்சுக்கிற கூடாது. நாமளும் 1 மாசம் வரைக்கும் பொறுத்து பார்த்துட்டோம். ஏன் உங்களோட வரவேற்புக்கு கூட போய் கூப்பிட்டு பார்த்தாச்சு. அவங்க வர மாதிரியே தெரியல. இதுக்கு மேலே எதுக்கு காத்துக்கிருக்கணும்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்லபடியாக பேசி சிரிச்சு வருவாங்க. மறுபடியும் வேணும்ட்டு இந்த வீட்டுக்குள்ள நீ வந்துட்ட, கல்யாணமும் முடிச்சிட்டிய. ஊரறிய உங்கள் 2 பேத்துக்கிட்டே கல்யாணம் ஆச்சுன்ட்டு எடுத்து காமிச்சாச்சு. இதுக்கு மேலே வேற என்ன செய்ய போகிறோம்? அதனால நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். சரியாத்தா? இல்லை அம்மாச்சி, நான் எதுவும் நினைக்கல. கொஞ்சம் வார்த்தை இருக்கதே செஞ்சிச்சு. ஆனால் அப்பா என் விஷயத்தில் செஞ்சது தப்பு தானே. என்ன செஞ்சாலும் அவர் அப்பாவை கூட விடுங்க. அம்மா பாவம்ல. எனக்கு உதவி செய்தேன். என் தங்கச்சி அவள் ஊர்லேருந்து இங்கே வந்தா. இப்போ அவளையும் போட்டு அந்த வீட்டில் கொடுமைப்படுத்துவாங்க. அதே வருத்தமாக இருக்குது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் காலப்போக்கில் எல்லாம் மாறிக்கிறோம்டா. உன் தங்கச்சி உன்னை மாதிரி கிடையாதுன்ட்டு எனக்கு தெரிஞ்சு வச்சு. மரம் தூக்கிட்டு போயே தாலி கட்ட வைக்க சொன்னாலு தானே. நீலாம் ஒன்றும் கவலைப்படாத. அந்த பிள்ளை நல்லா தேடிக்கிறோம்டா. தெரியும் அம்மாச்சி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். இப்போ சொன்ன பார்த்தியா, இதே வாழ்க்கைக்கு நல்லது. என்ன ஜெயிச்ச முகத்தோட போத்தா போய் நல்லபடியாக வாழ்க்கையை தொடங்குங்க. என்ன? சரிங்க அம்மாச்சி. இந்தா ஏதாவது புத்திமதி சொல்லி அனுப்புதா என்ன? சரியா? நாங்கள் எல்லாத்தையும் வேலை வழியாக சொல்ல முடியாது. நீங்கன்னா 1 கோடி வயசு எல்லாம் பேசிக்கிடுவிய. அதனால சொன்னேன். என்ன? சரி அம்மாச்சி. சரித்தா, இன்னும் 2 பேர் சாப்பிடாம இருக்காங்க. அவளுக்கு சாப்பாடு வச்சுட்டு பிறகு வரேன். என்ன? காலைல பார்ப்போம். சரிங்க அம்மாச்சி. நீரே மருதை வளைச்சு போட்டாலோ? அக்கா என்ன பேசுறிய? இல்ல நீரே மருதை காதலிச்சியான்னு கேட்டேன். இந்த ஒரு வாட்டி உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்தாளா, வந்துட்டு மருதை பார்த்தே ஆண்மை சொல்லிக்கிருந்தாங்க. ஏனதுன்னு சொல்லிட்டு போனாங்க. நான் சொல்லாம விட்டுவிட்டேன். ஆனா எப்ப இருந்தாலும் நீ இதே இந்த வீட்டுக்கு எனக்கு அடுத்த மருமகளா வரணும்னு இருந்திருக்கு. வந்துட்டேன். ஆனா ஒண்ணு, இந்த வீட்டுல எல்லாரும் உன்னை தலையை தூக்கி வச்சு ஆடுவாங்கன்னு மட்டும் நினைக்காத. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். போக போகவே ஒவ்வொருத்தரோட சுயரூபமும் வெளியே வரும். என்ன இப்படி பேசிக்கிருக்காங்க? சொந்த அத்தை மக தானே இவங்க, எதுக்கு இப்படி நடந்துக்கிறாங்க? ஆமா, கல்யாணத்தப்பி ஒரு மாதிரி சிடு தானே இருந்தாங்க. சரி என்னண்டா இருந்தாண்ண. தாமரை, உன்னோட குறிக்கோள் இந்த வீட்டுக்கு நீ வாழ வரணும்னு நினைச்சது மட்டும்தான். அது மட்டும் உன் மனசுக்குள்ள இருக்கட்டும்.
மற்றபடி வேற எதையும் நினைக்காத. 50 ரூபாய் நகை போட்டு வந்த எனக்கே இந்த வீட்டில் எப்படிப்பட்ட நிலைமைண்டு எனக்கு தான் தெரியும். ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கேல, உன்னை நான் நல்லா நடத்துவாங்க. ஆமாமா, நகைப்பகலாம் இருந்தாதே இந்த வீட்டில் மதிப்பாக எல்லாரும், இல்லைண்டா யாரும் மதிக்க மாட்டாங்க. சும்மா அன்பு பாசம் காதல் தான் முக்கியம்னு சொல்லி வந்தீல, உன்னை எப்படி நடத்துறாங்கன்னு மட்டும் பாரு. முக்கியமா உன் புருஷன் பாரு. என்ன ருத்ரமாமா குடும்பத்துக்கும் இவங்க பேசுறதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. சி, என்ன இவ்வளோ கேவலமா சொல்றாங்க? ருத்ரமாமா குடும்பம் அப்படி கிடையாது. இவங்க எதையும் மனசுக்குள்ள வச்சுட்டு தான் பேசுறாங்க. தாமரை, இதுக்கெல்லாம் நீ தலையெடுத்து பேசாத. நீ பாட்டில் வேலைக்கு போயிரு. பார்த்து நடந்துக்கதா, என்ன சொல்லத்தே முடியும். இதுக்கு மேல உன் விருப்பம். போப்பா, போய் வாழ்க்கையை தொடங்கு. இல்ல, அன்னைக்கு உங்க வீட்ல வந்து பொண்ணு கேட்கும் போது உன் அப்பே அப்படி கேவலமா சொல்லி அனுப்புனாங்களாம்ல, அப்படி அசிங்கப்படி வந்தாங்களாம்ல. இன்னைக்கு ஒன்றும் இல்லாமத்தே வெறுந்தனமா வந்து வீட்டில் நின்று இருக்க. இவங்களாம் நகை பகை காசு பணம் இருந்தாதே பொட்டச்சிகளை மதிப்பாங்க. சும்மா வெளியே பீத்திட்டு தெரியுறாங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு. ஆனா இவங்களோட சுயரூபம் என்னண்டு இன்னும் கொஞ்ச நாள்ல பாப்பனி. அத்தை, அக்கா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இவங்க எல்லாம் நினைக்கிறேன். நகை பகை வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொண்டு வந்து போடுவாங்க. இப்போ கோவமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க செய்வாங்க. இப்போது நகை போடாமல் நான் வந்துட்டேங்கிறதான் உங்களுக்கு பிரச்சனையா? அடியாத்தி, நாங்க என்ன வண்டிக்கு சொல்லணும்? சம்மந்தப்பட்டவங்க எங்களுக்கு ரெண்டு தானே இருக்காங்க. ஏத்தா, சும்மா இருக்க குடும்பத்துல சண்டையை முட்டி விளாண்டே உள்ள வந்தியாக்கும். ஐயோ, நான் அதுக்காகலாம் ஒன்றும் வரல. தப்பு தப்பாக பேசுறீங்க. நான் என்ன பேசினாலும் தப்பாக போகுது. நான் வரேன். இவன் நடி நம்மளோட கைவசத்துக்கு வருவான்னு பார்த்தா இப்படி இருக்கா? விடுங்கத்த, காதலிச்சு கல்யாணம் முடிச்சிருக்கால, போக போக எல்லாத்தையும் தெரிய வைப்போம். உடனே எல்லாத்தையும் நடத்தி விட்டா எப்படி சரியா வரும்? அதனாலவே பொறுமையா பார்ப்போம். இப்போ தானே கொளுத்தி போட்டிருக்கோம், போக போக பத்திக்கிட்டே ஏறியும். அதுவும் சரிதே. இவளை மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சரி, இந்த குடும்பத்தை நான் பிரிக்கிறத எவனாலையும் தடுக்க முடியாது. அதை மட்டும் நீ நடத்திவிடு. தாமரை, அக்கா என்னாச்சு? எனக்கு திங்கள் பண்ணிட்டு இருக்கிய? உள்ள ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க போல. ஏன் இப்படி எனக்கு இருக்கிய? ஒன்றும் இல்லைக்கா, ஒரு மாதிரி இருந்துச்சா, அதே அழுதுக்கு இருந்தியே தானே? இல்லைக்கா, நான் எதுக்கு அழுகணும்? நான் பார்த்தேன் தாமரை, போய் சொல்லாத. நீ அழுதுக்கு இருக்கிறத பார்த்தேன். யார் எதுவும் வந்துட்டாங்களா? இல்லைக்கா, அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஏன் திரும்ப திரும்ப பொய் அடிக்கிட்டே இருக்க? உள்ள அந்த பொண்ணு அவந்தியாவும் அவங்க அத்தையும் பேசினதை நான் கேட்டேன். அவங்க தானே? ஆமாக்கா, யார்கிட்டையும் சொல்லிவிடாதியா. முக்கியமாக மருந்துக்கிட்ட சொல்லிடாதியா. அவர் சண்டைக்கு போயிடுவார். எந்த சூழ்நிலையில் குடும்பம் உடஞ்சிடக்கூடாதுக்கா. இந்த குடும்பத்தோட கூட்டு மனப்பான்மை பார்த்துதே இந்த குடும்பத்தில் வாழ வரணும்னே ஆசைப்பட்டேன். அதுக்காகவே கஷ்டமும் பட்டேன். இன்னைக்கு பெத்தவங்க எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு இந்த குடும்பமும் மருது வேணும்னு இந்த வீட்டுக்கே நான் வந்தேன். என்னால் இந்த குடும்ப பிரியறதை ஏற்றுக்க முடியாதுக்கா. ஆனால் அந்த அக்கா ஏன் அப்படி பேசினான்னு எனக்கு தெரியல. அவங்க பேசுறது எனக்கு ஒன்றும் வலிக்கல. உண்மைதே, நகை போட்டுட்டு வரலவே. நான் என்னக்கா முறைப்படி கல்யாணம் முடிச்சு வந்தேனா? என்னை போட்டு அடைச்சி வச்சு ஏன் போற மாமனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டுதே. எனக்கு பெத்தவங்களே வேணான்னு இந்த வீட்டுக்கு வந்தேன். கண்டிப்பா எல்லாமே செய்வாங்க. எங்க அப்பா என்னதே என்னை தலைமுழுகினாலும் அவர் மனசுல நான் இருப்பேன். அவருக்கு கோபம் குறைஞ்சதுக்கு பிறகு அவர் என்கிட்ட வருவாருக்கா. கண்டிப்பா எல்லாமே செய்வாங்கக்கா. ஆனா ஏன் இவங்க அப்படி பேசினான்னு தெரியல. தெரியும், அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பிறந்த வீட்டில் இருக்க மாதிரி புகுந்த வீட்டில் இருக்க முடியாது, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, யாராவது ஒருத்தவங்க இப்படித்தான் இருப்பாங்க, அவங்கள அனுசரிச்சு போகணும்னு. வந்த ஒரே மாசத்துலயே வந்துட்டாங்க. இங்க பாரு தாமரை, அழுகிறத முதல் நிறுத்து. குடும்பம்னு இருந்தா எல்லாம் இருக்கத்தையும் செய்யும். என்ன, எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டுதே வாழ்றதுல பொம்பளை பிள்ளையோட தைரியமும் தன்மானமும் இருக்கு. ஓன்ட்டு சொல்றதுக்கு என்ன, ஓன்ட்டேன்னு கிடையாது, அவங்க எல்லாருக்கிட்டையுமே அப்படிதான் நடந்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற வன்மமாக என்னன்னு தெரில. ஏன்னா ருத்ரன் சாரை அவங்க காதலிச்சிருக்காங்க. ஆனால் ருத்ரன் சார் மனசில் வேறு ஏதோ இருக்கும் போல். அதுக்காக எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவர் தம்பி இந்த அவந்திகாவை லவ் பண்ணதுனால இவங்க 2 பேர்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. கண்டிப்பாக இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன. ஆனால் எனக்கு தெரிஞ்சு முன்னே இருந்த அவந்தியா மாதிரி அவங்க கிடையாது. முன்ன மனசுக்குள்ளே எதுவும் இருக்காது. ஆனால் இப்போது அவங்க பேசுறதாகட்டும், ஒரு செயலை செய்கிறதாகட்டும், மற்றவங்ககிட்ட நடந்துக்கிறதாகட்டும், ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் செய்கிறாங்க. எல்லாருக்கும்
குணாதிசயம் ஒரே மாதிரி இருக்காது தா. சரி நீ ஒன்றும் வருத்தப்படாத, போக போக மாறிக்கிறோம். உன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இந்த குடும்பத்தில் இருக்கவங்கள பார்த்துதே இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வரணும்னு நினச்சேன்னு சொன்ன பத்தியா? என்னால் இந்த குடும்பத்துக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, எந்த பிரிவும் வந்துடக்கூடாதுன்னு சொன்ன பத்தியா? அங்கே நிற்கிற நீ என்ன? எனக்கு இந்த குடும்பம் அப்படித்தேன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அனாத மாதிரி கை குழந்தைய வச்சுட்டு உட்காந்துக்கிருந்தேன். இந்த வீட்டோட மனுஷன் ருத்ரன் சார், அவர் மட்டும் அன்னைக்கு வந்து கை கொடுக்கலண்டா, இன்னைக்கு நானும் என் குழந்தைய உயிரோட இருந்திருப்போமான்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வறுமையிலே கஷ்டத்திலே இருந்தேன். இந்த குடும்பத்து மேலே எப்போதுமே எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பாசம் காட்டுவாங்க. அப்புறம் அவங்க சொன்னதை கேட்டேன், நகைபக போலேன்னு இந்த வீட்டில் இருக்கவங்கள யாரும் நீ மதிக்கவே மாட்டாங்க, இப்போதே அப்படி தெரியும்னு சொல்லி சொன்னாங்க. உன் புருஷன் மருதுல இருந்து இந்த வீட்டில் மூத்தவராக இருக்காரு ருத்ரன், அவர் வரைக்கும் எல்லாருமே எவ்வளோ மரியாதை குணத்தோடு நடந்துக்கிறாங்கன்னு இந்த வீட்டில் இருந்த இந்த 6 மாதத்துல எனக்கு தெரியும். அவங்க சொல்கிறாங்கன்னு நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறாது என்ன, அவங்க பேசணுங்கிறதுக்காக பேசிக்கிருக்காங்க. ஆனால் இந்த குடும்பத்தோட உண்மையான மகிமை என்னண்டு உனக்கு போக போக தெரியும். இதெல்லாம் போட்டு மனசுக்குள்ளே குழப்பிக்கிருக்காத என்ன. நீ போய் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பி. எல்லாரும் சொன்ன மாதிரி 1 மாதம் வரைக்கும் பொறுத்துக்கு இருந்துட்டிய, இதுக்கு மேலே என்ன செய்ய போகிற? போய் உன் புருஷன் கூட வாழ்க்கை ஆரம்பி. உன் அப்பா அம்மா உன் மேலே இருக்க கோவம் உன் அம்மாக்கு இல்லை, உன் அப்பாவுக்கு உன் மேலே இருக்க கோவம் கொஞ்சம் நியாயமானதே. ஆனால் அதுக்காக அவர் செஞ்சது தப்பு என்ன. அவரே கோவம் இறங்கி உன்னை பார்க்க வருவார். நீ உன் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் மனசுக்குள்ள நினை. ஏன்னா அவர் உன்னை தூத்திட்டு போயிருக்காரு. எந்த பெத்த தகப்பனும் மனசளவில் வந்து சொல்ல மாட்டியான், வாயிலிருந்தேன்னு சொல்லுவியான். அப்படி அவர் தூத்துற அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ வாழக்கூடாது, சந்தோஷமாக வாழணும் சரியா? நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை, நீ ஆசைப்பட்ட குடும்பம், அப்புறம் நீ ஆசைப்பட்ட உன்னோட மருது, இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? போத்தா. அக்கா நிஜமாவே நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாதுக்கா. எப்பெல்லாம் மனசு உடஞ்சு போறோம் அப்பெல்லாம் வந்து தைரியம் கொடுக்குறியக்கா. இப்போ வரைக்கும் உங்கள் பேர் கூட எனக்கு தெரியாதுக்கா. உங்களுக்கு என்ன கை மாறி செய்ய போறேன்னு தெரில. இது என்னடா, அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல என்ன. நீ உன் அப்பா அம்மா விட்டுட்டு வந்துட்டோன்னு நினச்சி கவலைப்படாமல் உன் வாழ்க்கை சந்தோஷமாக வாழு. அது இது வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன. காசு பணம் நகைப்பகையை பார்க்குற குடும்பம் இந்த குடும்பம் கிடையாது. இதை நீ போக போக புரிஞ்சுக்கிறவ. மற்றவங்க சொல்கிறது என்றைக்குமே காதில் வாங்காத. போட்டா? சரிங்கக்கா. போ, சந்தோஷமாக வாழ்க்கை ஆரம்பி. அடே இங்க என்ன செய்யற நீ? என்ன ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தா இங்க எதுக்கே வந்து நிக்கிற? இல்லனே, நான் கொஞ்ச நாளைக்கு உங்க கூட தூங்கலாம்ட்டு. ஏன் கூட தூங்க போறியா? இல்லே, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு தெரியுமா? தெரியும்னே. அண்ணே அது வந்துனே வேணாம்னே. என்னடா பயந்துக்கிறியாக்கும்? யாராவே அப்படிலாம் பயப்படக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கையை தொடங்க சொல்லி அங்க எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சுட்டீங்க, வந்து உட்காந்து நீ வந்து ஏன் கூட தூங்க வாண்டி கேட்டுக்கு இருக்க? இல்லனே, அவ கோவமா இருக்கானே. ஏதாவது அடிச்சு கிடிச்சு போட்டானா? ஏன் அடிச்சா பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்க மாட்டியோ? நியாயப்படி பார்த்தா அந்த பிள்ளையோட கோவம் நியாயமானதே. போய் சமாளிடா, பொண்டாட்டிய சமாளிக்கிறதே காதல் இருக்கு. என்ன நீ இதுக்கு முன்னாடி 7-8 காதல் பண்ண மாதிரி பேசிக்கிருக்கிய? ஆமாப்பா, நான் தான் காதலா பண்ணிக்கிருக்கேன் பாத்தியா? இல்ல நீ தத்துவம் பேசுனீங்களா? அதே நீ பயமா இருக்கு. நீ இப்பெல்லாம் பயப்படக்கூடாது. ஒரு ஆம்பளை என் தம்பி இப்படி பயப்படலாமா? அதெல்லாம் கோவம் கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் நீ பேசுற விதத்துல பேசுனடா நடக்க வேண்டியது நடக்கும். நடக்குமா? என்ன நடக்கும்? இலை இப்ப தாண்டா இப்படி ஒரு கேள்வியை கேட்டு ஒண்ணு ஓடிச்சு. என்ன அடுத்து நீ வாரியா? ஏன்டா ஏன்ட்டே வாரீங்க? நீங்க தானே எங்களுக்கு இருக்கிய. இலை அண்ணன் எப்படி பேசணும் அப்படி பேசுங்கடா. ஐயோ என்னத்த சொல்ல, எப்படா உன்ட்ட சொல்லுவேன்? அதெல்லாம் ஒரு புருஷா பொண்டாட்டிக்குள்ள கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்கணுமோ நடக்கும்டா. இல்ல நீ அதெல்லாம் நடக்கவே வேணாம். எனக்கு பயந்து வருதுனே. காதலிக்கும் போது பயந்து வரலையோ? என்ன போ அன்னை ரூம் வரைக்கும் வந்து விட்டுட்டு போகல. அதுக்கு மேல ஐயா சமாளிச்சிருவியலோ? இங்க சமாளிக்க அதுக்கு மேலதான் எனக்கு பையனே வந்துருமே. அன்னைக்கு வாங்கினே தாரு அன்னையெல்லாம் வந்தா தப்பா போயிடும். என்ன சொன்னா கேளு. தைரியமா இரு. ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை தானே. என்ன கொஞ்சம் ஏனோ தானே ஆகி போச்சு சரியா? அதுக்காக உனக்கு ஊரறியா கல்யாணம் ஆயிடுச்சுட்டு எல்லாத்தையும் நான் எடுத்தும் காமிச்சிட்டேன். இப்படி ரிசப்ஷன் வைக்கிறோம்ட்டு அவரை போய் கூப்பிட்டதுக்கு, உன் மாமனாரை கூப்பிட்டதுக்கு அவர் வரவும் மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல வேற என்ன செய்ய? இல்லை, இதுக்கு மேல நீங்க தாண்டா வாழ்க்கை நல்லா வாழணும். வாழ்ந்து ஒரு புள்ள குட்டியில பெத்தியனா அவங்களுக்கும் ஒரு விருப்பம் வரும் உங்க மேல. சொன்னா கேளு. நம்ம சொல்றிய, ஆனா ரூம் வரைக்கும் வந்து விட்டுட்டு வாங்கன்னு வரமாட்டீங்களா? உங்க கூட நான் வாரேன்.
ஏலே என்னடா வாரவால இப்படியே பேசி இருந்தீரா என்னடா செய்ய ஐயோ இவங்களோட பிறந்து இதா இருக்கும் போல சரி தமிழ் காத்துக்கு இருக்கோம் போய் சாப்பிட்டு வருவோம் என்ன என்னடா நீ செய்ய வேண்டியதான் நான் செஞ்சுக்கிருக்கேன் என்ன என்ன நான் செய்ய வேண்டியதை நீ செஞ்ச? யாரு இந்த மாதிரி குதர்க்கமெல்லாம் பேசிக்க இருக்காது அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் வர கிடையாது இந்த பால் நியாயப்படி பார்த்தா நீதான் கொண்டு வரணும் ஆனா என்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க என்கிட்ட கொடுக்கலன்னு தானே உன்னை கொடுத்தாங்க, அதானே கொண்டு வந்த. பிறவென்ன? ஏன் இன்னமும் கோவம் போலையும் ஏன் கோவம் இருக்குன்னு சொன்னா மட்டும் என் அப்பனை கூப்பிட்டு வந்துருவியோ? யாரு நான் பொறுமையா தானே பேசிக்கிருக்கேன் பிறகு திமிர்த்தனமா பேசுற ஓ, நான் பேசுறது திமிர்த்தனமா இருக்கு. சரி பிறவு. யாரு உன்கிட்ட வம்பெடுத்து சண்டை போடலாம் நான் வரல என்ன கொடுத்துட்டு வர சொன்னாங்க வந்தேன். ஓ, இதை வந்து கொடுத்துட்டு போக தான் இங்க வந்திருக்கேன் அப்படித்தானே? இங்க போட்டிருக்க பூ டெக்கரேஷன் இதெல்லாம் எதுவுமே நீ சொல்லி பண்ணல. ஏய் நான் எதுக்கு சொல்லணும் எனக்கு என்ன தேவையா எனக்கு ஒன்றும் இதுல ஆசையெல்லாம் கிடையாது. அது எப்படி உன் மனசுல என்ன இருக்குன்னு அதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிறவர் தான் ருத்ரை மாமா. அவர் தான் ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அப்ப உன் மனசுல இது இல்லாம இங்க வந்திருக்கோம் இல்ல? இவ்வளவு தூரம் இதெல்லாம் நடந்திருக்குமே என்ன? முறைச்சா நாங்க என்ன பயப்படணுமா? இல்ல நானும் பாத்துக்கிருக்கேன் இந்த ஒரு மாசம் என்னமோ ஓவராத்தையும் பண்ணிக்கிருக்க இப்ப சொல்றேன். ஆமா நான் தான் செய்ய சொன்னேன் என்ன செய்வ நீ? அதானே உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இதுக்கு நீ தனியா வேற சர்டிபிகேட் வேற கொடுக்கணுமா? யாரு கேவலமா பேசுனா அம்புறதையும் பாத்துக்க என்ன இப்போ நீ வாய் திமுறா பேசுறதுக்குதான் நான் இத பண்ண சொன்னேன் என்ன மத்தபடி இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. அப்போ இதெல்லாம் அவசியம் இல்லைண்டா. அப்போ என்னை விட உனக்கு வேற யாரும் முக்கியமா இருக்காங்க அப்படித்தானே? நான் உன்கிட்ட சொன்னனா? நான் உன்கிட்ட சொன்னனா? நீ சொல்ல மாட்ட. எப்படி தப்பு பண்ற உண்மை சொல்வியா? கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆச்சே. 1 மாசத்துல இப்பதே நமக்கு ரிசப்ஷன் முடிஞ்சிச்சு. ஊரறிய நான் உன் பொண்டாட்டின்னு இப்பதே எல்லாமே தெரிய வந்துச்சு. என்ன எந்த சூழ்நிலையில உன்னை நான் தேடி வந்தேன், எப்படி உனக்கு கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன், இந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. இது மட்டும் உனக்கு வேணும் அப்படித்தானே? நான் கேட்கலன்னு சொல்றேன்ல. வேற வேணா சும்மா அம்புக்கு இருக்க. நீ எப்படிடா கேப்ப? உன்னால எப்படி கேட்காம இருக்க முடியும் சொல்லு? இப்போ பிரச்சனை தான் என்னடி? இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. போ வெளியே போ. எது பார்க்கவே பிடிக்கலையா? ஏண்டி 1 மாசத்துல கொஞ்சம் கூட உன் மனசு மாறல அப்படித்தானே? ஆமாடா மாறல. நான் இன்னும் என்னைக்கு மாறணும்? நீ என்ன மாத்திக்கிட்டியா சொல்லு பாப்போம். என்னை எம்படி காயப்படுத்தின நீ? ஆனா இப்போ வரைக்குமே உனக்கு புரியல. அப்புறம் என்ன வெண்ணிக்கடி என்ன கடத்திட்டு போய் உன் தங்கச்சிக்காரி சேர்த்து வச்சு தாலி கட்ட சொன்னியா? நீ உரக்கட்ட கட்டிட்டு போல. ஏய் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லடி. வேற நீ நியாயம் பேசலாம் சொல்லடி. என்ன திமிர்த்தன கட்டிக்கிறியா? அப்படிதான் அப்படி காட்டுவேன். என்னடி செய்வேன்? நான் பாட்டுல சிவனேன்னு போய்க்கிருந்தேன். நான் உண்டிய வேலை உண்டிய வாழ்க்கை உண்டு. என்ன என்னைக்கு நீ வந்தியோ அன்னையோட நிம்மதி போச்சு. அப்போ உன் நிம்மதி போறதுக்கு காரணம் நானே அப்படின்னு சொல்றேன். ஆமாடி ஆமா நீதே காரணம். எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. நானே காரணம் சொல்லுடா. கண்கள் இரண்டு உன் கண்கள் இரண்டு என்னை கட்டி இழுத்தாய் போதாதே சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தார். சொல்லு. இங்க பாரு நீ இந்த கண்ணை சும்மா காட்டுக்கிறதுன்னு வச்சுக்கேன் அம்புதாண்டி. அப்படிதான் காட்டுவேன். என்ன செய்வ? யாரு ஒன்றாம் பேசி இருக்காங்க நேரம் இல்லைன்னா இத குடிச்சிட்டு செத்து போய் என்னமோ செய். எனக்கு எந்த கவலையும் கிடையாது. யாரு கிடைச்சாகணும்? ரொம்ப செய்யறடி. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் மானே தேனன்னு நல்லா கொஞ்சிட்டு இப்ப என்னடி இத நான் சொல்லணும் நீ ஏன் சொல்லிக்கிருக்க? ஏன்னா என்னை கடத்திட்டு போய் நீ தானே கல்யாணம் பண்ண நினைச்ச. இங்க காதலிக்கிறதுல நான் உன்னை பொம்பளை மாதிரி காதலிச்சனா இல்ல நீ என்ன பொம்பளை மாதிரி காதலிச்சான்னு தெரியல. என்ன சரி
பேசியாச்சுல? ம், பொத்திட்டு கிளம்பு. என்ன இன்னைக்கு கிளம்பணும்? நான் எடுத்து கிளம்பணும்? அப்படிலாம் கிளம்ப முடியாது. இது என் பெட்ரூம். எனக்கு கிளம்பிட்டு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. டே புருஷா, உன் பெட்ரூம் நீ உனக்கு கிளம்புன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இல்லவே. ஆனா கழுத்துல போட்டிருக்கீங்க 3 முடிச்சு. இதுக்கான பவர் என்னட்டு தெரியுமா? இனிமே பாப்ப என்ன? என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொட்டன்னு வையேன், உனக்கு அவ்வளவுதான். போ. அப்போ இன்னைக்கு எதுவும் இல்லையா? என்னது? இல்ல, இன்னைக்கு இன்னைக்கு ஏன் நான் இங்க தூங்க கூடாது? நான் தூங்குவேன். என்ன செய்வ நீ? அப்புறம் யாரு, எனக்கு கோபம் போகல. அம்படி சீக்கிரத்தில் அது போகவும் போகாது. என்னைக்கு என் கோபம் தீருதோ அன்னைக்கு தான் இந்த ரூம்குள்ள நீ வரணும். அது வரைக்கும் உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. ஏய் எதுவும் கிடையாதுன்னு சொல்றதுக்கு வேணா உனக்கு உரிமை இருக்குடி. என் ரூமுக்குள்ள வர வேணாம்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ சொல்றதை என்னால கேட்க முடியாது. கேட்க முடியலண்டா, அம்மா அப்பாண்டு கத்துவேன். ஏன் என்னத்துக்கு கத்துறண்டு மொத்த குடும்பமும் உள்ள திரண்டு வரும். அப்போ என் விருப்பமே இல்லாம என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான்னு சொல்லிடுவேன். எப்படி? தேன் கூட்ட பிச்சு பிச்சிய ஜீவக்க லட்சியமா காதல் என்ன கட்சி விட்டு கட்சி மாறும் காரியமா? அப்போ இந்த இடத்துல அவமானப்பட்டு நிற்க போறது யாரு? நீ ஏன் நானா? கட்டுன பொண்டாட்டியவே இருந்தாலும் அவன் விருப்பம் வேணும். விருப்பம் இல்லாம தொட்டா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? எப்படி வசதி? இம்சடி இம்ச சரியான தலைவலி காட்டிரு பிசாசடி நீ. ஓ நன்றி. ஐயோ எனக்கு வர்ற கோத்துக்குன்னா என்ன செய்வ? அடிப்ப. அடி வேணாண்டி சொல்லலை. ஆனா நீ தைரியமான ஆளா இருந்தா, எப்படி தைரியமான ஆளா இருந்தா என்னை நீ காதலிக்கிறது உண்மைண்டா. என் விருப்பம் இல்லாம என்னை தொட்டு கட்டுற பார்க்குறேன். ஆனா கடைசி வரைக்கும் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என் விருப்பம் இல்லாம என்னை நீ தொடணும். அப்படி நடந்தாதே உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு. என்ன செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? யாரு மற்ற ஆம்பளை பையலுக்கு மாதிரி நான் கிடையாது. என்ன உனக்கு ஞாபகம் இருக்கும், பஞ்சுமல்லையே உன் சேலை உருவனவன். தெரியும் சார், நீங்க அப்படிலாம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இது நான் உனக்கு கொடுக்குற டாஸ்க். அப்ப நீ செஞ்சண்டா, அப்ப நான் உனக்கு உரிமையே இல்லாதவ. ஏன் தப்பு பண்ணிட்டு என்ன வேணும் கூட சொல்லிட்டு போக நீ தயாரா தான் இருந்திருப்ப. ஆனா இப்ப நான் உன் பொண்டாட்டி, உன் கையால என் கழுத்துல 3 முடிச்சு போட்டிருக்கேன். இப்ப நான் உனக்கு கொடுக்குற டாஸ்க், என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடணும். ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உனக்கு புரியும் என்ன? ஆம்பளேண்டா என்னை கட்டுப்படுத்தி காட்டுறான். நீ இப்படித்தான் திமிர்த்தனமா இருப்பேன். என்ன செய்வேன்? இது சவால். உன் சவால் எனக்கு பிடிச்சிருக்குடி. ஆனா உன் விருப்பம் இல்லாம உன்னை தொடறதுக்கு நான் கேவலமானவன் கிடையாது. இப்ப சொல்றேன் கேளு. எப்படி? ஒரே மாசம், எப்படி இன்னும் ஒரே மாசத்துல உன் விருப்பத்தோட நீயே வந்து நான் உனக்கு வேணும்னு நீ சொல்லுவ. நான் சொல்ல வைப்ப. அடுத்த மாசம் இதே தேதி இதே டைம்ல உனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்கும். என் விருப்பத்தோடையும் உன் விருப்பத்தோடையும் நடத்தி காட்டுறேன். பாக்குறியா? ஓ நீங்க அப்படி. ஆனா என்னதான் ஆனாலும் ருத்ரமாமாவோட தம்பிங்கிறது அடிக்கடி நீர் வச்சிடறேன். ஐ மீன் சவால் விடுறதுல சொல்லலை. பொம்பளை பிள்ளைகள மதிக்கணும்னு நினைச்சல. என் விருப்பம் இல்லாம என்னை தொடணும்னு நீ நினைக்கிறேன். என் விருப்பத்தோட நானே உங்ககிட்ட வந்து நீ எனக்கு வேணும்னு நான் சொல்ற அளவுக்கு நடத்தி காட்டுவேன்னு சொன்னேன். பாப்போம் நடத்தி காட்டுறியான்ட்டு. பாப்போமா? ஆனா ஒண்ணு, இப்படி நடத்திட்டா நீ எனக்கு ஒண்ணு செய்யணும். சொல்லு. ஒருவேளை நான் சொன்னது நடந்துருச்சுன்னு வச்சுக்க, அடுத்த மாசம் இதே தேதி இதே நாள் நீ ஒத்தாளு. எப்படி? நீ ஒத்தாளு. நான் வாங்கி கொடுக்குற அத்தனையும் நீ ஒத்தாளா சமைச்சு எனக்கு போடணும். என்ன? நீ ஒரு ஆள் தான் சமைக்கணும், வேற யாரும் சமைக்க கூடாது. எனக்கு போடணும். இங்கெல்லாம் கிடையாது, நம்ம வீட்டுலலாம் அது நடக்காது. நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டு போவேன். அங்க நீ எனக்கு ஒத்தாளா சமைச்சு போடணும். எப்படி? ஏன்னா உனக்கு தான் சமைக்கவே தெரியாதுல்ல. அவங்கிட்ட ஹெல்ப் கேட்க கூடாது. எப்படி வசதி? ஓ நல்லா இருக்கு. நடந்தாதானே பாப்போமா? நடக்கும்படி நடத்தி காட்டு வண்டி. மறுதடி நினைச்சுட்டு இருக்க. இது வரைக்கும் என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு தெரியல. இதுக்கு மேல நீ பாருடி, என்ன பாப்படி நீ. சரி. ஃபர்ஸ்ட் நைட் அவ ஃபர்ஸ்ட் எவங்கிட்ட ஏன்டையோ இன்னைக்கு ஒரு ராத்திரி வேணா வெளியே படுத்துக்கிடுவேன். ஏன்னா இங்க உள்ள இருக்க டெக்கரேஷன்லாம் என் மைண்ட மாத்தினாலும் மாத்திரும். அதனால வெளியே படுத்துக்கிடுவேன். நாளையில இருந்து உள்ளதான் தூங்குவேன். யார் என்ன செஞ்சாலும் சரி. ம் ஏய் என்ன எனக்கு தோணுச்சுன்னா
நான் கட்டி பிடிப்பேன். இது என்ன புதுசா இருக்கு? சவால் விட்டுட்டு இப்படிலாம் செய்யறது தப்பு. சவால் என்னமோ உண்மைதே, சவாலில் கரெக்டாக இருப்பேன். ஆனால் இதெல்லாம் என் உரிமை. இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஏன்னா முன்ன முடிச்சு போட்டிருக்கல, எந்த கேள்வியும் உன்னாலும் கேட்க முடியாது. நான் இப்படி தான் செய்வேன். எனக்கு தோணுச்சுன்னா கட்டி பிடிப்பேன், எனக்கு தோணுச்சுன்னா கிஸ் பண்ணுவேன், எல்லாமே செய்வேன். ஆனால் சவாலில் சரியாக இருப்பேன். இப்ப நானும் இப்படிலாம் செஞ்சா நீ கோபப்படுவியா என்ன? அழகான ராட்சசியே அடி நெஞ்சு குதிக்கிறியே. ஆ, பண்ணிக்கலாம். ஒருவேளை சவாலை மீறிட்டேன்டா. ம் ஏய் ஏய், அப்படிலாம் நான் ஒன்னும் மீற மாட்டேன்டி. என்ன நீ ஏன் இவ்வளவு திமிரா தைரியமா இருக்கும் போது ஒரு பொம்பளை பிள்ளை நான் எப்படி தைரியமா இருப்பேன்னு தெரியுமா? ம் சரி, பிறகு நீ இந்த மாதிரி ஃப்ரீயா செய்யற மாதிரிலாம் நானும் செஞ்சுக்கிடுவேன். இதெல்லாம் நீ என்ன எந்த கேட்க கூடாது. ஆனா என் சவால் சவால் தான். சவால்ல நான் சரியா இருப்பேன். ம் சரி, ஐ லவ் யூ. ம். ஐ லவ் யூ. நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. பதில சொல்லுங்க மாமா. பதில் வந்து வராது. எதுக்கு பல்ல காட்டுறிய? அது 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 தன்னால சிரிப்பு வருது. நான் சிரிக்கவே இல்லை, வாய் வந்து சிரிக்குது. ஒண்ணு சொல்லட்டுமா? ம் சவால் எனக்கு பிடிச்சிருக்குது, இல்லைன்னு சொல்லல. நான் தான் ஃப்ரீ ரொமான்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோம்ல. ஒரே ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டுமா? ம் எங்க கொடுப்பிய? அது 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 நான் நெத்தியில கொடுத்துறேன். ம் முத்தம் ஒண்ணு. இது வந்து ஃப்ரீ ரொமான்ஸ்ல முதல் முத்தம். ம் ஐ லவ் யூ மாமான்னு சொன்னேன். அது வந்து இப்ப வராது, சவால்ல ஜெயிச்சதுக்கு பிறகு வரும். ஆனா நான் சொல்லுவேன். நீ சொல்லிக்கோ, உன்னையில யாருக்கு கேட்க மாட்டாங்க, நீ சொல்லிக்கிட்டே தெரியும். ம் அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேல் ஏதோ ஏதோ வலி எந்தன்னை மூலங்களில் ஆராத ஆசைகள் தோன்றும் என்னை தூண்டும். ஆனாலும் வாய் பேச அஞ்சும் இந்த நெஞ்சம். அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ளம். அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும். மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொல்லும் என்னாலும். இந்த நிலாவை இன்னைக்கு பார்க்கும்போது ஏதோ மனசுக்குள்ள அப்படி சந்தோஷமா இருக்கு. சொல்லப்போனால் இந்த மாதிரி இடம்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் என்னைக்கு கிராமத்துக்கு வந்தனோ அதுலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, நான் வந்த வேலை சீக்கிரமாகவே முடிய போகுதுண்டு மனசுக்குள்ள தோணிகிட்டே இருக்கு. ஒரு மாதிரி சந்தோஷமான பரவச நிலையாக இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஒன்றும் புரியவும் இல்லை. இது வரைக்கும் நான் ருத்ரன் சார்கிட்ட என்னை பற்றின உண்மைகளை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதையே வந்துச்சு. அதனால் இதுக்கு மேலே அவர்கிட்ட எதையும் மறைக்க விரும்பலை. அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி என்னோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன். அப்பா, இம்பட்டு நாளாக உங்களை நான் பிரிஞ்சு இருந்துட்டேன். இதுக்கு மேலே உங்களை பிரிஞ்சிருக்க நான் விரும்பலப்பா. இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்துட்டு நீங்கள் பக்கத்துலேயே இருந்துட்டு என்னை விட்டு போயிட்டியப்பா. இதுக்கு மேலே நீங்கள் தொலைவாக இருக்க வேண்டாம். உங்கள் மக உங்களை தேடி திரும்ப வரப்போகிறேன். எனக்குன்னு இருந்தது அனு மட்டும்தான் நினச்சேன். இன்னைக்கு ருத்ரன் சார் மூலியமா எல்லாமே நடக்க போகுது. அனுவை அவங்க உண்மையான அப்பா கிட்ட நான் எப்படியும் சேர்த்துருவேன். ருத்ரன் சார்னால மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். அவர்கிட்ட தான் போய் சொல்ல போறேன். அட அணுகுட்டி, இன்னொருத்த என்ன செய்றியா? தூங்கலையா நீங்க? அம்மா வீட்ல இல்லையா? எங்க போனாங்க? ஓ அப்படியா, அதனால என்னைய பார்க்க வந்துட்டீங்களா? எப்பெல்லாம் மனசு நொந்து போறனோ அப்பெல்லாம் நீயாது இல்ல உன் அம்மாவாது வந்து எனக்கு ஆறுதலா நின்றிய. அப்படி உங்களுக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன் தான் தெரியல. எனக்கு ஒரு விஷயம் தெரியுமானோ, இந்த ரூம்குள்ள பர்டிகுலரா யாரையுமே விடவே மாட்டேன். ஏன்னா இதுல என்னோட தனிப்பட்ட விஷயங்கள்
நிறைய இருக்கு. அன்னைக்கு நீ வந்து திறந்தப்ப கூட உனிய இந்த பக்கெட் வரவே கூடாதுன்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த மாதிரிதான். ஆனா உனக்கு மட்டும் உரிமை கொடுத்துருக்கேன். அது ஏன்டி இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், இந்த ரூமுக்கு சொந்தக்காரவங்க எப்ப என்ன தேடி வரப்போறாங்கன்னு தெரியல. என்னது புரியல? என்னால புரிஞ்சுக்க முடியலடா செல்லம். ஆனா தினம் தினம் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஆனா வரமாட்டாளே. சரி, என்னைக்காவது ஒரு நாள் மாறுன்ற நம்பிக்கை பாப்போம். எந்த ஒரு தப்புமே செய்யாம உங்களுக்கும் அம்மாவுக்கும் வருணுக்கும் ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா நான். காரணமே தெரியாம இப்போ வரைக்கும் நீங்கள் 3 பேருமே இருக்கீங்க. இதுக்கு மேலேயும் அந்த தண்டனை நீங்கள் அனுபவிக்க வேணாம். சீக்கிரமாவே உங்கள் பொண்ணு ஆர்த்தியா உங்ககிட்ட வரப்போகிறேன். பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நீலா என் மனதில் அம்பு விட்ட நீலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா. நான் ஏன் இப்ப நடு ரோட்ல உட்கார்ந்துக்கிறேன்? ஒண்ணுமே தெரியல. இந்த தாத்தா எதையோ சொல்றேன்னு சொல்லி வயக்காடு கூட்டி போய் இப்ப நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ நான் என்ன செய்வேன்? இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? வயிறு வர வலிக்குதே. யார் கொண்டு போய் வீட்ல விடுவா? இந்த ரோட்ல பியாயெல்லாம் வருமே. வேண்டாம், இங்க உட்கார்ந்துக்குறோம். பியாய் வந்து கடிச்சு எடுத்துட்டு போயிருச்சுடா. என் அண்ணனுக்கு ரொம்ப பாசக்கார தங்கச்சி. வேணாம், யாராவது இந்த சைடு போகணும் முருகா. அவங்க கொண்டு போய் என்ன வீட்ல விட்டுறணும். தாத்தா விட்டு போயிட்டாரு. பேசாம அண்ணன்டி சந்தேகம் கட்டுப்படி பேசாம உட்கார்ந்துருக்கலாம். இவன் இங்க என்ன செஞ்சுக்கிருக்கா? மணி என்ன ஆகுது? இந்நேரத்துல நடு ரோட்ல? ஐய, இது லேசுப்பட்ட ஆளே இல்லையே. ஏழை பிரபா, இதுதான் உனக்கு சான்ஸ். இதை பயன்படுத்தி எப்படியாவது அன்னைக்கு என்ன சொல்ல வந்தாண்டு எதுக்கு அழுதாண்டு கேட்டு போவோம். என்ன இவனே மாறியே எப்ப பார்த்தாலும்? இங்க என்ன செஞ்சுக்கிருக்க? இந்நேரத்துல மணி என்னட்டு தெரியுமா? நீ தைரியமான ஆளுதேன். உங்களுக்கு வில்லியா வந்தவங்களுக்கு மேலேயே சாணி அரைச்சு ஊத்துன ஆள் தான் நீ. ஓ, தெரிஞ்சு போச்சா? சரி, நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் போற இடத்துக்குலாம் வர? ஏன் வந்தா தப்போ? என் காலு நான் நடந்து வருவேன். ஆமா, உன் கால் நீ நடந்து போய் என்னமோ செய், எனக்கு என்ன? சரி, இப்ப நீ என்ன வெண்ணிக்கு இங்க உட்காந்துக்கு இருக்க? பேய் வர நேரம் அது. பேய் நானும் முருக கடை எப்படி போடலாம்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமாமா, டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆளுகதே நீங்க. சரி, உன்ட்ட கேட்கணுமே. என்ன என் ஃப்ரெண்ட் பிள்ளை பத்தியா? என் ஃப்ரெண்ட் பிள்ளை பத்தி என்கிட்ட கேட்க நானும் சொல்லி தர மாட்டேன் உனக்கு. நீ போ. நான் எதுக்கு உன் ரெண்டு பிள்ளைய பத்தி உன்ட்ட கேட்கணும்? நான் வேற ஒரு விஷயம் கேட்கணும். என்ன கேட்க போற? அது ஏய் தண்ணிக்குள்ள விழுந்துறாத. ஏய் அருந்ததி,